சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2 உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி சீசன் 1 ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. அதை தொடர்ந்து இந்த சீசன் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீசன் 2 வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1 தூக்கி சாப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனை இந்த சீசன் 2 கொடுத்திருக்காங்க. சீசன் 1 நடந்து 10 வருடங்கள் கழிச்சு இந்த சீசன் 2 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஒரு கொள்ளை சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு மியூசியத்துல கொள்ளை நடக்குது. அந்த கொள்ளைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு டாக் ஸ்குவாட் வராங்க. அப்போ ஒரு நாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூர்மையான ஆப்ஜெக்ட வாயில வைக்குது. உடனே கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஆபீசரையும் வேற ஒரு இடத்துக்கு இடம் மாத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய எல்லா போலீஸுமே வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸோட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாங்க. சோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்புலி. சோ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் சிஐஏவா வருவாரு. சோ அந்த அம்புலி அப்படிங்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல காணாம போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த அம்புலி வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு கிரிமினல்ஸோட கனெக்ட் ஆயிருப்பாரு. சோ அந்த ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு கிரிமினலும் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருப்பான். இந்த அம்புலி இந்த ஐயப்பன் இவங்க 2 பேரும் காணாம போனதுக்கான பின்னணி என்ன, சோ இவங்களுக்கும் ஆரம்பத்தில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் போலீஸ் அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போறாங்க, அண்ட் ட்ராக் பண்ணாங்களா இல்லையா, அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த வெப்சீரிஸினுடைய மீதி கதை. இந்த வெப்சீரிஸை பத்தி அலசணும் அப்படின்னா இந்த வெப்சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெப்சீரிஸ அந்த கனெக்டிவிட்டி பாயிண்ட கனெக்ட் பண்ண விதம். அதாவது ஆரம்பத்திலே ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அம்புலி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் காணாம போறாரு. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு கிரிமினல்ஸோட கனெக்ட் இருக்கு. அவரும் காணாம போறாரு. சோ அந்த கொள்ளை சம்பவத்துல இருந்து இவங்க காணாம போனதுக்கான என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அந்த கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ணி கொண்டு போன விதம், அதே போல ஸ்டோரியை நரேட் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே ரொம்ப தரமா கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே ஆரம்பிச்சுல இருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப கிரிப்பிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல இந்த வெப்சீரிஸ்ல அந்த டாகை யூஸ் பண்ண விதம், அதாவது அந்த நாயை வச்சுதான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. மொத்தமே 6 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடுமே 30 நிமிஷத்துல முடிகிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த 6மே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சும் தெரியாது முடியவும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனா இந்த சீசன் 2 கொடுத்திருக்காங்க. நீங்க பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்ல. பட் ஒரு சில கோரியான காட்சிகள் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. இந்த வெப்சீரிஸுக்கு எம்பி திரை கொடுத்த ரேட்டிங் 5 to 3.5. ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.